நம்முடைய தாய் தகப்பனுக்கோ, பிள்ளைக்கோ, மனைவிக்கோ, சொந்தங்களுக்கோ, பொருளாதாரத்திற்கோ, சொத்துக்கோ, சுகத்திற்கோ, ஊர் அரசியல் வாழ்க்கைக்கோ, ஆடம்பர பதவி பட்டங்களுக்கோ, அந்தஸ்துக்கோ, அதிகாரத்திற்கோ இஸ்லாத்தை தாரை வார்க்கக்கூடிய நிலை நம்மிடத்தில் வரக்கூடாது. நம்முடைய அனைத்து எதிர்பார்ப்பும் அல்லாஹுவின் திருமுகத்தை காண வேண்டும் என்கின்ற அந்த ஒரே ஒரு எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். அந்த ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்திலே அல்லாஹுடைய மார்க்கத்தில் சமரசம் கொள்ளாதவர்களாக, விட்டு கொடுக்காதவர்களாக, உறுதியோடு பிடிப்போடு செயல்படக்கூடியவர்களாக நம்முடைய கொள்கை, நம்முடைய வணக்க வழிபாடுகள், நம்முடைய கொடுக்கல் வாங்கல்கள், நம்முடைய வரவு செலவுகள் அனைத்து விஷயங்களிலும் அல்லாஹுவின் திருப்தி கிடைக்குமா என்று அனுதினமும் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்களாக, நம்முடைய அனைத்து விஷயங்களிலும் அல்லாஹுவுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக, மார்க்க வரம்பை பேணி நடப்பவர்களாக, இறைவனை அஞ்சியவர்களாக, என்றென்றும் இறை மார்க்கத்திலேயே பயணிப்பவர்களாக நாம் இருப்போம். இஸ்லாமியர்களாகவே இருந்து இஸ்லாமியர்களாகவே இறப்போம்.